ஹாய் ஒருவன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி நம்ம மேக்ஸு சயின்ஸ் சோஷியல்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ தமிழ் எக்ஸாம் கிட்ட வரதுனால தமிழ் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். ஸோ தமிழ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான கேள்விகள் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 8 மார்க் தான் ரொம்ப முக்கியம். 8 மார்க் வந்து 3 எழுத சொல்கிறாங்க, 5 மார்க் வந்து 4 எழுத சொல்கிறாங்க, சாரி 5 எழுத சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஸ்டார்டிங்லேருந்து 1 மார்க்லேருந்து எழுதிட்டு வந்து டைம் பத்தலன்னு சொல்லி 8 மார்க்கில் கோட்டை விட்டுறோம். பாதி 50 மார்க் பக்கம் அந்த 5 மார்க் 8 மார்க் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் அதை சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டால் அதை முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. முடிக்கலன்னா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் சிறுவினா குருவினாலாம், சரிங்களா? ஸோ எந்த விதமான ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ஒரு 6 இயல் நமக்கு இருக்குது. ஒரு 3 இயல் 4 இயலில் சிறுவினா குருவினா படித்தாலே எல்லாமே எழுதிடலாம். பட் நெடுவினா அப்படி கிடையாது. 8 மார்க் வந்து பிளான் பண்ணி படிக்கணும். ஒரு செட்டு வந்து துணைப்பாடம் கேட்பாங்க. ஒரு செட்டுனா ஏதோ சாய்ஸ், மேலே ஒன்று கீழே ஒன்று. இன்னொரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை கேட்பாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து உரைநடையும் செயலும் கலந்து கேட்பாங்க. ஸோ இந்த 8 மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதை மட்டும் படிச்சிங்கனாலே 100க்கு 100 எடுத்துடலாமான்னு கேட்டால் கட்டாயமாக எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்ட் கோட்டையை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் சேனலுக்கு புதுசாக வரமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இயல் 1ல் 8 மார்க்கு தமிழ் சொல்வளம். இந்த ரெண்டாவது ஃபஸ்ட்டு 8 மார்க் தான். இந்த ரெண்டாவது கொஸ்டின் ஃபஸ்ட்டு இயலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டுரை வந்து குமரிக்கடலும் பார்த்துக்கோங்க. கட்டுரை வந்து எப்படி எழுதணும், ஒரு 8 மார்க் எப்படி எழுதணுங்கிறதே தெரிய மாட்டேங்கிறதா இருக்கும். ஒரு குறிப்புச்சட்டகம் போடுங்க. அந்த குறிப்புச்சட்டகம் போட்டு லைனாக முன்னுரிலேருந்து முடிவு வரைக்கும் எழுதுங்க. கட்டுரையாக இருந்தாலும் சரி, துணைப்பாடமாக இருந்தாலும் சரி, உரைநடையாக இருந்தாலும் சரி, செய்யுளாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி எழுதிட்டு சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுதுங்க. ஒரு சைட் ஹெட்டிங் போட்டு 3 பாயிண்ட் எழுதுங்க. ஸோ ஒரு 2 பக்கம் 2.5 பக்கம் அளவில் 8 மார்க் எழுதணும், சரிங்களா? ஸோ அடுத்தது கட்டுரை வந்து குமரிக்கடல். இயல் 2ல் 8 மார்க் வந்து முல்லைப்பாட்டில் உள்ள கார்காலம். இது 5 மார்க்லையும் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து புயலில் ஒரு தோணி. மூணாவது வந்து மலர்ந்து மலராத நயம் பாடுதல். இது இருக்க நயத்தை வந்து எதுகை, மோனை, இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஈஸியான கொஸ்டின். இயல் 3 அன்னமையா கோபாலபுரத்து மக்கள் வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, கண்டிப்பாக படிங்க. ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் விருந்தோம்பலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 4ல் ஸ்டீஃபன் ஹாக்கிங், இந்த துணை பாடமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது கொஸ்டின் இது. அடுத்தது ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு குழந்தை தூக்கவோ அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ கம்பேர் பண்ணி டெக்னாலஜி வைஸ் எப்படி இருக்குது கம்பேரிசன் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இது. இந்த வருஷம் பப்ளிக்கில் கூட கேட்டாங்க. கட்டுரை வந்து விண்வெளி கல்பனா சவுலா, விண்வெளியும் கல்பனா சவுலாவும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கட்டுரை, கல்பனா சவுலாவோடது. ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரி கட்டுரை வந்து குறிப்பிச்சட்டம் போட்டு அழகாக எழுதுங்க. ஸோ இது வந்து 8 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து இயல் 5ல் ரெண்டாவது கொஸ்டின் கற்கை நின்றே கற்கை நின்றே. அந்த பாடல் கூட தெளிவு சொல்லுவாங்க. மேரி கதை தான் அப்படி சொல்கிறாங்க. மேரி கதை அருமையான கதை. கதையை தெரிஞ்சு வச்சு கதை ஓட்டி விட்டாலும் போது, பட் ஹெட்டிங் மட்டும் கரெக்டாக போட்டு குறிப்பிச்சடங்கள்லாம் போட்டு எழுதுங்க. இயல் 6ல் போராட்ட கலைஞர். இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இயல் 6ல் புதுசாக வந்து இந்த வருஷம் புக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் போராட்ட கலைஞர்னு சொல்லிட்டு ஒரு கலைஞரை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கட்டுரை எழுத சொல்கிறாங்க. ஸோ கட்டுரை வடிவில் அதிலே வந்து சைட் ஹெட்டிங் கொடுத்துட்றாங்க. ஸோ கேட்பாங்க, குறிப்பிச்சட்டம் போட்டு எழுதுங்க. கட்டுரை வந்து கலை திருவிழா. இது வந்து வேறு கட்டுரை, புக் பேக்கில் இருக்கும். அதில் கட்டுரை வந்து கலை திருவிழா, அதாவது கலை திருவிழா வந்து உங்கள் அருகாமையில் நடந்தது ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க ஓனா. ஸோ இதுவும் 8 மார்க் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க்கு. இதில் எப்படி கேட்பாங்கன்னு முதல்ல சொல்லிட்டேன். செயல் தனியாக கேட்பாங்க, உரைநடை செயலும் ஒட்டுக்காக கேட்பாங்க, துணைப்பாடம் ஒரு செட்டாக கேட்பாங்க, மேலையும் கீழையும் துணைப்பாடம் ஒரு செட்டாக கேட்பாங்க. ஸோ எழுதிடுங்க. துணைப்பாடம் ஒரு கட்டுரை ஒரு செட்டாக கேட்பாங்க, மேலையும் கீழையும். ஸோ எழுதிடுங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது 5 மார்க்கு காட்சியை கண்ட கவினுரை. இது வந்து 6 இயல் இருக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது இம்பார்ட்டன் பார்த்தா பூட்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் செல்ஃபோன் வச்ச மாதிரி எது இருந்தாலும் படிச்சிருங்க. செல்ஃபோன் வச்சு 2 இருக்குது, படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை தவிர்த்து ஐ திங்க் ஃபஸ்ட்டு 4 இயலில் படிச்சிங்கனாலே வந்துடும், பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கவினுரை வந்து அந்த மாதிரி படிக்க முடியலன்னா ஒரு 5லேருந்து 6 லைன் வரைக்கும் ஓனாக பொதுவாக எழுதுகிற கவினுரையை நம்ம வந்து பார்த்துருக்கோம். பொதுவாக வந்து ஒரு காட்சியை கண்டு அழகாக இருந்தது அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அது உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிங்கனாலே கிடைக்கும். அந்த மாதிரி வீக் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அந்த கவினுரை பாடல்கள் அப்படி எழுதிக்கோங்க. இயல் 3ல் கடிதம், உணவு விடுதி கடிதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடிதம். உணவு விடுதியில் சோறு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு, மீன் குழம்பு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கடிதம் எழுதுகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ரெண்டாவது வாழ்த்து மாடல், பேஜ் நம்பர் 46ல் இருக்குது. இயல் 2ல் இருக்குது. இது இயல் 3, இது இயல் 2வது. இது 2லேருந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து இல்லை 2மே வரும். படிவம் வந்து ஆனால் 2ல் ஏதோ ஒன்று தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். படிவம் ஒன்று இருக்குது. இயல் 5ல் பேஜ் நம்பர் 125 நூலக படிவம் உறுப்பினர் படிவம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. 5 மார்க்கு. தமிழாக்கம் தருக ஒன்று கண்டிப்பாக வரும். இயல் 1ல் பேஜ் நம்பர் 21 இருக்கிறது படிக்கணும்.
இயல் 2ல் பேஜ் நம்பர் 45, பேஜ் நம்பர் 67 இயல் 3, பேஜ் நம்பர் 149 இயல் 6. இந்த 4 மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. ஸோ ஒரு 4 5 மார்க் எழுதிடலாம் பாருங்க. காட்சி கண்ட கவிஞரை, கடிதம், படிவம், தமிழாக்கம், இது 4 எழுதிடலாம். இந்த சிறுவினா வந்து மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லை நெடுவினாவே ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அது ஒரு ஆப்ஷனை வச்சு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் அப்படி தான் வரும், மேலேயும் வரும் கீழேயும் வரும். உரைநடை அது வந்து மேலேயும் வரும் கீழே வரும். செயலாக இருக்கலாம், உரைநடையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த சிறுவினா வந்து சிறுவினாவாக இருக்கலாம். இப்போ மனோன்மணியும் சுந்தரனார்னு ஒரு டீட்டெயில் இருக்குது, அது 5 மார்க்காக கூட கேட்கலாம். இல்லை வந்து முல்லைப்பாட்டு காரகணமே அதிலே எடுத்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ என்ன வேணாலும் கேட்கலாம். ஆற்றுப்படுதல்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் எது வரும்னே சொல்ல முடியாது. பட் நீங்கள் எல்லாமே படிச்சிங்கன்னா எழுதிடலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம சொன்ன கொஸ்டின் படிச்சிங்கனாலே எழுதிடலாம். நான் சிறுவினா சொல்லியிருக்கேன். இயல் 1ல் குருவினா 2 மார்க்கு 1 2 4 5 படிச்சுக்கோங்க. 3 மார்க்கில் சிறுவினா 1 2 3 4 படிச்சுக்கோங்க. இயல் 1ஓடது இது. சரி, அடுத்தது இயல் 2. இப்போ 5 மார்க்கும் பார்த்தோம், 8 மார்க் பார்த்தோம். இப்போ குருவினாவும் சிறுவினாவும் கேட்பாங்களா, 2 மார்க் 3 மார்க்கு, அதை தான் பார்க்குறோம். ஸோ இயல் 2ல் குருவினா வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், சிறுவினா வந்து 2வது. இயல் 3ல் குருவினா வந்து 1 4 5, சிறுவினா வந்து 1 4. இந்த 1வது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் தனியாக கேட்பாங்க. இயல் 4ல் குருவினா 1 3 4, சிறுவினா வந்து 1 2. அடுத்து இயல் 5ல் குருவினா வந்து 2 4, சிறுவினா வந்து 1 4. 4 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இயல் 6ல் குருவினா ஃபஸ்ட்டு 2 3, 1 2 3 3, சிறுவினா வந்து 1 4. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு 7-8 கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். சிறுவினா குருவினானா நீங்கள் படிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுதான் மேட்ரு. அப்போ சிறுவினாவும் குருவினாவும் எழுதிடுவீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. செயலில் கேட்டால் எழுதிடலாம், உரைநடையில் கேட்டால் எழுதிடலாம். ஏன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பல்சரி இருக்குது, என்னன்னா திருக்குறள் எழுதணும். அந்த திருக்குறள் எல்லாமே படிச்சிருங்க. மற்றபடி சிறுவினா எழுதுவீங்க. இனி அடுத்தது ரொம்ப முக்கியம், மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதியில் வந்து நமக்கு செயல் கொஸ்டின் ஆன்சர் சிறுவினாலும் ஒன்று கேட்பான். அது என்ன கேட்பான்னா ஆப்ஷன் கொடுப்பான். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இயலோட படிச்சிங்கனாலே போதும். அன்னை மொழி இயல் 1, இயல் 2 முல்லைப்பாட்டு, இயல் 3 காசிகாண்டம், இந்த 3 படிச்சிட்டிங்கனாலே 1 எழுதிடலாம். அது போக சேஃப்டிக்கு பெருமாள் திருமொழியும் நீதி வெண்பாவும் படிச்சுக்கோங்க, கட்டாயம் 1 எழுதிடலாம். ஓகே, திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா இதுவும் கம்பல்சரி கொஸ்டின், மனப்பாடம் எழுதிருங்க. அணி வந்து இந்த அணி வந்து 3 × 2 6 தனி செக்ஷன். அந்த அழகிடுதலாம் கேட்பான். 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவான். அதில் தற்குறிப்பெற்றணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, இந்த 3 அணியும் படிச்சுக்கோங்க. ரொம்ப முடியாத பசங்க அட்லீஸ்ட் தற்குறிப்பெற்ற அணியும் படிச்சுங்க. அந்த அணியோட டெஃபினேஷன் எழுதி, அந்த அணியோட எடுத்துக்காட்டு எழுதி, அணி பொருத்தம் எழுதுறதா, அணி விளக்கம், அணி பொருத்தம் எழுதுறதா இதோட மார்க்கே கிடைக்கும் 3 மணிக்கு. அணி அழகிட்டு வாய்ப்பாடு என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. அழகிட்டு வாய்ப்பாடு சூத்திரம் படித்து நல்லபடியாக இருந்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடும் எழுதிடலாம். ஸோ 2 அந்த செஷனில் எழுதிடலாம். அடுத்தது 5 × 2 10. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி. இதில் கலைச்சொற்கள் எல்லா இயல்லையும் படிச்சிருங்க. கலைச்சொற்கள் இருக்கும், அது எல்லா இயலும் படிச்சிருங்க. பேஜ் நம்பர் 21 இயல் 1ல் பிழை திருத்துக, அதை படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 22 விலை மற்றும் வினையலம் பேராக மாற்றுக அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துங்க. 4 கொஸ்டின் தான் இருக்குது. இதில் 2 மார்க். சரிங்களா, தனியாக அந்த பயிற்சி கேட்பாங்கள்ல. அகராதிகள் காண்கையும் முடிஞ்ச அளவுக்கு 6 இயலையும் பார்க்குறது நல்லது. இயல் 2ல் பேஜ் நம்பர் 47 சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. இயல் 3ல் பேஜ் நம்பர் 68 ஒரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்தெழுதுக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 67 பழிமொழி நிறைவு செய்க, இதுவும் ஒன்று கேட்டுருவாங்க 2 மார்க்கில். இயல் 4 பேஜ் நம்பர் 95 வல்லினம் ஒற்றையிட்டும் நீக்கியும் எழுதுக, இதுவும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 96 ஒரு சொற்களை ஒரே தொடரில் அமைக்க, ஒரு சொற்களுங்கிற இரு சொற்களுக்கு ஒரே தொடரில் அமைக்க, இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது ஒரே மாதிரி தான். இயல் 5ல் பேஜ் நம்பர் 123 மொழிபெயர்ப்பு கண்டிப்பாக கேட்பாங்க. இயல் 6ல் பேஜ் நம்பர் 152 மொழியோட விளையாடுன்னு சொல்லிட்டு கீழே 2 விஷயங்கள் இருக்கும் ஃபிலிப்ஸ் மாதிரி, அதையும் படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே இந்த 2 மார்க் எழுதிடலாம். கூட கலைச்சொற்கள் மறக்காமல் பார்த்துருங்க, அதையும் கேட்டுருவாங்க. பகுபதூர் தெரிச்சா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ வேறு 1 மார்க்கெலாம் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். 1 மார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டுமே இப்போதைக்கு படிங்க. ஸோ மோஸ்ட்லி புக்கின் வந்து அவ்வளோலாம் அந்த லாஸ்ட் 4 கேள்வி வந்து ஒரு பாடல் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. எல்லா பாடலோட ஆசிரியர் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பாடலோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாடலுக்கு இதுதான் பேர், ஆசிரியர் பேர் தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. இலக்கண குறிப்பு கேட்பாங்க அதை வச்சு. அண்ட் ஆல்சோ புணர்ச்சி ஏதாவது கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு பாடலை வச்சு எழுதுறது ஓனாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் மட்டும்தான் ஓனாக இருக்கும். மற்றபடி புக் பேக் வந்து 10 புக் பேக் வந்துடும். மீதி 4ல் 2 வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மீதி 2 மட்டும் இலக்கண குறிப்பு அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். மீதி எல்லாமே நான் சொல்லிட்டேன். அந்த 2 மார்க்கில் 5 to 10 ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கும். வினா கேட்ட விடை, விடை கேட்ட வினா, அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஓனாவே நம்ம கொஸ்டின் டேக்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்மளே ஃப்ரேம் பண்ணுறது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த 8 மார்க் அண்ட் 5 மார்க் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க 10th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ எல்லா இம்பார்ட்டண்ட்டும் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் எல்லாமே வரும் நம்ம சேனலில். ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ்